بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله وصحابه جند الله، أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. وجاءك في هذه الحق وموعظة وذكرى للمؤمنين. صدق الله العظيم. சர்வ வல்லமை கொண்ட ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக, அண்ணலம் பெருமானார் முஹ்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக எனது உரையை துவங்குகிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். தளரா இறை நம்பிக்கை வளரும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்குண்டான எல்லா தேவைகளையும் படைத்து பராமரித்து கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சொல்லுவார்கள்: அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஆழ்ந்து கவனிக்கக்கூடியவன். அவனுடைய அழகையோ உருவத்தையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை, ஒரு உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்புகிறான், அவன் பக்கம் தன்னை ஆக்கிக் கொள்கிறான் என்பதை அல்லாஹ் ஆழ்ந்து சூழ்ந்து கவனிக்கக்கூடியவன் என்கிற நல்ல பல கருத்துக்களுடைய ஹதீதுகளை அருணாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கிறார். அந்த அடிப்படையில் வரலாற்றில் ஒரு செய்தி, ஹாத்தமுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா என்னும் ஒரு மாமேதை. ஹாத்தமுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் வரலாற்று கலை பெருமக்களிடத்தில் அறியப்பட்ட ஒரு மகான், சூஃபியாக்களிடத்திலும் அறியப்பட்ட ஒரு மகானாக திகழக்கூடிய ஹாத்தமுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சாலிஹீன்களில் உயர்ந்த தரத்தை அடைந்த ஒரு இறைநேசர், சாலிஹீன்கள் ஒருவர். தன் வாழ்நாளில் பல நல்ல கருத்துக்களையும் அழகான செய்திகளையும் மக்களிடத்தில் விட்டு சென்ற ஒரு பெருமகனார். மிக்க பொறுமைசாலியும் ஆழ்ந்த இறை நம்பிக்கையும் கொண்ட ஒரு மகான் ஹாத்தமுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். அல்லாஹ் அன்னவர்களுடைய காலத்தில் அன்னவர்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுத்து அழகான ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்த ஒரு பெருமானார் ஹாத்தமுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுக்கு ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்று அதிகமான குழந்தைகள் பெற்றெடுத்த ஒரு ஸ்ரீதேவி அன்னவர்கள். குடும்பங்கள் அதிகமாக இருந்த பொழுதிலும் சொல்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர் அல்ல ஹாத்தமுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். குறைந்த பொருளாதாரம், இன்னும் சொல்வதென்று சொன்னால் ஏழையாக வாழ்ந்த ஹாத்தமுல் அஸம் ரலியல்லாஹு அன்னவர்கள் அல்லாஹ் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டே தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து வந்த ஒரு பெருமகனார். ஒரு நாள் தினத்தன்று தன் ஊரை சேர்ந்த தன் நண்பர்கள், பெரியவர்கள், அயல் வீட்டுக்காரர்களுடன் ஒரு நாள் ஓரிடத்தில் அமர்ந்து பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு பேச்சு உலா வருகிறது. ஹஜ்ஜுக்கு செல்வதை குறித்து, அது ஹஜ்ஜுடைய மாதமாக இருந்ததனால் ஹஜ்ஜுக்கு செல்வதை குறித்து அங்கு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது.
அந்த உரையில் பலர்களும் ஹஜ்ஜுடைய சிறப்புகளை மகிமைகளை இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழையான ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஆசை, உள்ளத்தில் மிகுந்த ஆசை, ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், காபாவை காண வேண்டும், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு மிகுந்த ஆசை மனதில் ஏற்பட்டுவிட்டது. ஆசையின் நிரம்ப இருந்தாலும் செல்வதற்கு போதிய வசதியும் இல்லை. மட்டுமில்லாமல் அவர்கள் சென்று விட்டால் குடும்பத்தை கவனிப்பதற்காக வேண்டி, அனுசரிப்பதற்காக வேண்டி, அன்றைய நாளைக்கு போதுமான செலவுகளை கொடுப்பதற்காக வேறு யாரும் இல்லை என்ற நிலையும் அவர்களுக்கு தெரிந்த பொழுதிலும் ஆசை நிரம்ப இருந்தது. ஹஜ்ஜுக்காக புறப்பட வேண்டும் என்ற ஆசை நிரம்ப இருந்தது. இந்த ஆசையுடனே அந்த மஜ்லிஸை விட்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்ததும் ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வாடிய முகத்துடன், கவலை நிறைந்த கண்களுடன் தன் குடும்பத்தர்கள் அனைவர்களை அழைத்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். சொல்லுகிறார்கள் ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள், என் அன்பு மனைவியே, என் பிள்ளைகளே, எனக்கு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற மிகுந்த ஆசையும் அதன் பக்கம் தேட்டமும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் குடும்ப சூழ்நிலை இவ்வாறு இருப்பதனால் உள்ளம் ஒரு இடத்தில் தயங்குகிறது, மறுடத்தில் ஆசையை ஊட்டுகிறது. நான் என்ன செய்யட்டும்? இந்த நிலையில் உங்களை விட்டு செல்வதற்கு மனதில்லை, ஆனால் செல்ல வேண்டும் என்ற ஆசையும் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. நான் சென்று வரட்டுமா? நான் சென்று வரும் வரைக்கும் உங்க குடும்பத்தையும் பொருளாதார விஷயத்தையும் கவனித்துக் கொள்ள முடியுமா என்று மிகுந்த கவலை கொண்ட கண்களுடன் முகத்துடன் ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி கேட்கிறார்கள். உடனே அங்கு உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், அன்பு தந்தையே, பிள்ளைகள், அதே போன்ற மனைவி, அன்பு கணவரே, தாங்கள் உள்ளத்தில் இப்படி ஆசை எழுவது மிக்க மகிழ்ச்சி. என்றாலும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். நம் வீட்டுக்கு அயல் வீட்டுக்காரர்கள், உங்கள் நண்பர்கள் அத்தனை பேரும் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அத்துடன் நீங்களும் சில ஆசைப்படுகிறீர்கள். உங்கள் ஆசை எனக்கு புரிகிறது. என்றாலும் குடும்ப சூழ்நிலை இவ்வாறு இருக்கிறதே, எங்களை இந்த நிலையை விட்டுவிட்டால் நீங்கள் ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கிறீர்கள் என்று தன் அன்பு மனைவி உட்பட தன் அன்பான குழந்தைகளும் பிள்ளைகளும் மூத்தவர்கள் இளையவர்கள் அத்தனை பேர்களும் இப்படி ஒரு கேள்வி எழுப்பினார்கள். ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் உள்ளத்தில் இருந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்த பொழுது அந்த பிள்ளைகளில் ஒருவள், ஒரு சிறுமி, ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய இளைய மகள், அன்னவர்கள் சொன்ன வார்த்தை அன்னவர்களுக்கு இன்னும் அந்த ஹஜ்ஜின் பக்கம் தேட்டத்தையும் ஆசையும் இன்னும் அதிகரித்தது. மட்டுமில்லாமல் உயர்ந்த ஒரு நம்பிக்கை, உயர்ந்த ஒரு தவக்குள், எல்லாம் இறைவன் ஹைராக்கி தருவான் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டது. அந்த சிறுமியினுடைய வார்த்தையை கேட்டது. அந்த சிறுமி சொல்கிறாள், இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய சில வார்த்தைகள். அவை தந்தையை நாம் ஏன் தடுக்க வேண்டும்? அழகான முறையில், நன்றான முறையில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு வரட்டுமேன், நாம் ஏன் தடுக்க வேண்டும்? அதுக்கு தடையாக நாம் ஏன் ஆக வேண்டும்? இது அல்லாஹ்வுடைய ஒரு காரியமா இல்லையா? சந்தோஷமா மனமகிழ்ச்சியுடன் நாம் வழி அனுப்பி வைப்போம். தந்தை சென்று விட்டால் நமக்கு சம்பாதி தரக்கூடிய, ரிஸ்கை குறையக்கூடிய யாரும் இல்லை என்ற ஒரு பயத்தினால் தான் நாம் இப்படி சொல்கிறோமா? ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். யாரு சொல்ற வார்த்தை இது? அந்த சிறுமி சொல்கிற வார்த்தை. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் தந்தை எங்களுக்கு ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதானே ஒழிய ரிஸ்கை படைக்கக்கூடியவர் இல்லை.
வலைஸ பிர்ரஸாக், ரஸாக் ஆகிய ரப்புல் ஆலமீன் அவன்தான் ரிஸ்கை கொடுக்கக்கூடியவனே தவிர இவர் ரஸாக் கிடையாது என்பதை உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ரிஸ்கையும் வறுமையும் பயந்து ஒரு நல்ல காரியத்துக்கு செல்லவிருக்கிற என் தந்தையை, நம் தந்தையை நாம் ஏன் தடுக்க வேண்டும்? அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து நம்பிக்கை வைத்து தந்தையை நல்ல முறையை வழியனுப்பி வைப்போம் என்ற இந்த சிறுமி சொன்ன வார்த்தையை அத்தனை பேர்களும் ஆச்சரியப்பட்டு தந்தைக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். தன் சிறுமியை கட்டி அணைத்த தந்தை மனமகிழ்ச்சியுடன் மனம் பூரித்து போய் நின்றார்கள். அங்கு உள்ளவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி ஹாதிஹி ஸகீரா, என்ன ஒரு சின்ன பிள்ளையினுடைய வார்த்தை இது. சின்ன குழந்தை, வயசு சிறிதாலும் வார்த்தைகள் ரொம்ப பெரிய வார்த்தைகளா இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. வயது சின்ன வயதா இருக்கும், குழந்தை பருவம். ஆனா அந்த பிள்ளைகளோட வார்த்தையில நம்மளை ஆச்சரியப்படுத்த வைக்குமா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த குழந்தையோட, இந்த பிள்ளையோட வார்த்தை. உடனே அத்தனை பேர்களும் அனுமதி கொடுத்தார்கள். யா அபானா இன்தலிக் ஹைசு அஹ்பப்த, இன்தலிக் ஹைசு அஹ்பப்த, நீங்க எப்படி போகணும்னு விரும்புறீங்களோ அல்ஹம்துலில்லாஹ், உங்க விருப்பப்படியே நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று அத்துணை பேர்கள் மூலமாக அனுமதி பெற்றுவிட்டார்கள். அந்த சிறுமியின் உள்ளத்தில் எந்த அளவுக்கு இறைவன் மீது நம்பிக்கை, ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் என்கிற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை அந்த வயதில் இருந்தது. மனமகிழ்ச்சியுடன் தன் தந்தையை அழகான முறையில் ஹஜ்ஜுக்காக வேண்டி வழி அனுப்பி விடுகிறார்கள் தன் குடும்பத்தினர்கள். மிகுந்த மகிழ்ச்சியுடன் சென்றாலும் தன் குடும்பத்தை இந்த நிலையில் விட்டுவிட்டு செல்கிறோம் என்கிற ஒரு கவலை ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உள்ளத்தில் இருக்கதான் செய்கிறது. பயணத்தை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குடும்பத்தை காணுவதற்காக வேண்டி அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாம் வீட்டுக்கு வருகை தருகிறார்கள். வந்து ஒவ்வொருவரும் தனக்கு தோணுகிற கருத்துக்களை பதிய வைக்கிறார். உங்க குடும்பத்தை இந்த சூழ்நிலையில் விட்டுட்டு செல்வதற்கு ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. குடும்ப சூழ்நிலை தெரிந்தும், வருமானத்துடைய சூழ்நிலை தெரிந்தும் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்று வருவதற்கு பல மாதங்கள் எடுக்கும். இவையெல்லாம் கருத்தில் கொண்டுமா உங்கள் கணவனுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீர்கள் என்று மனைவியை இப்படியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. எல்லோரும் நீட்டிய ஒரு திசை அந்த சிறுமியின் பக்கம். எல்லோரும் அந்த சிறுமியை கை நீட்டி இவளுடைய பேச்சினால்தான் நாமெல்லாம் அனுமதி கொடுக்கிற நிலைக்கு ஆளானோம் என்று சொன்னதும் அத்துணை பேர்களும், நீ வயசுல சின்ன பிள்ளை தானே, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல, இன்றைக்கு நீ பேசியதனால் எல்லாத்தையும் இந்த நிலையில் விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். உனக்கு என்ன தெரியும் இந்த வயதில் என்று இந்த குழந்தையை, இந்த சிறுமியை இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். கூட வந்தவர்களும் சரி, வீட்டில் உள்ளவர்களும் சரி, எல்லோரும் இப்படி பேசும் பொழுது அந்த சிறுமி அந்த சிறுமி தன் பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தி அந்த குழந்தை, அந்த சிறுமி சொல்கிறாள், இலாஹி வ சய்யிதி வ மௌலாயி, என் ரட்சகனே, என் தலைவனே, என் அரசனே, என் ரப்பே, இத்துணை பேர்களும் என்னை குறை கூறுகிறார்கள். யா அல்லாஹ், வந்திருக்கிற கூட்டம் உனக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். அவர்கள் பயணம் மேற்கொண்டது உன்னுடைய புனிதமான தளத்தை சந்திப்பதற்காக வேண்டி, காணுவதற்காக வேண்டி, அமல் செய்வதற்காக வேண்டி, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களை நீ வீணாக்கி விடாதே, அவர்களை கஷ்டத்தில் ஆழ்த்தி விடாதே, அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு.
யா அல்லாஹ், அந்த புனிதமான பயணத்தை அவர்கள் செல்கிறார்கள், அதற்கு காரணமான ஆகிவிட்டேன். யா அல்லாஹ், ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து நான் சொன்ன வார்த்தைகளை பொய்ப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். இவர்கள் எல்லாம் இப்படி என்னை கேள்வி கேட்கிறார்கள், என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை இழிவுபடுத்தி விடாதே, கருணையில் ரப்பே என்று அந்த சிறுமி இப்படி பிரார்த்தனை செய்கிறார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. எத்தகைய ஒரு இறை நம்பிக்கையும் இறை அச்சமும் ஒரு தவக்குலும் அந்த குழந்தை உள்ளத்தில் இருந்திருக்கும் பாருங்க. எல்லோரும் இப்படி குறை சொல்லும் பொழுது ஒரு சிறுமி, அந்த வயதுக்கேற்ற ஒரு பிள்ளை என்ன செய்வாள்? ஏதோ ஒரு மூளையை பிடிச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பா. இதுதானே குழந்தைகளுக்கு செய்ய தெரிந்தது. ஆனால் அந்த சாலிஹான மனிதராகிய ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இளம் வயது அந்த பெண், அந்த சிறுமி, எல்லோரும் இப்படி குறை சொல்லும் பொழுது பார்வையை வானத்தை பக்கம் உயர்த்தி இப்படி அழகான முறையில் பிரார்த்தனை சொல்லி தன் நிலையை எடுத்து வைக்கிறார்கள் ரப்பிடத்தில். யா அல்லாஹ், என்னை இவர்களுக்கு மத்தியில் கேவலப்படுத்தி விடாதே என்று அந்த பிள்ளை குழந்தை துவா கேட்டதும் கதவை தட்டுற சத்தம் கேட்கிறது. யார் கதவை தட்டுவது என்று உள்ளிருக்கிற தாய் கேட்கிறாள். வாசலில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இந்த ஊரினுடைய அரசர் வந்திருக்கிறேன், நான் இந்த ஊரினுடைய அரசர் வந்திருக்கிறேன். இங்கிருக்கிற வனாந்தர பகுதியில் வேட்டையாடுவதற்காக வேண்டி வந்தோம். நானும் என்னுடைய குழுவினர்களும் இங்கிருக்கிற வனாந்தரத்தில் வேட்டையாடுவதற்காக வேண்டி வந்தோம். கடுமையான தாகம் ஏற்பட்டது. நீர் தேடி குடிப்பதற்காக நீர் வேண்டி உங்கள் வாசப்படி வந்திருக்கிறோம், எங்களுக்கு குடிப்பதற்கு நீர் கொடுங்கள் என்று சொன்னதும் உடனே அந்த பெண்மணி, யா அல்லாஹ், நேற்றைய தினம் பசிப்பட்டினியில் நாங்கள் கிடந்தோம், இன்றைய தினம் அரசரே எங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்கிறார், இந்த நிலையை நான் என்னவென்று சொல்வது என்று இவ்வாறு கூறிக்கொண்டு தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி அழகான புதிதான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதில் முழுவதும் நீரால் நிரப்பி குடிப்பதற்காக வேண்டி ஒழுக்கமாக திரைக்கு பின்னால் நின்று கரம் நீட்டுகிறார்கள். அதன் மனமகிழ்ச்சியுடன் அரசர் பெற்றுக்கொண்டு தானும் அந்த நீரை குடித்துவிட்டு தன் பக்கத்தில் இருந்த வசீர் மந்திரிக்கும் அந்த நீரை கொடுத்து, கூட இருந்த சகாக்களுக்கும் நீரை கொடுத்து நீர் குடித்து விட்டு மனமகிழ்ச்சியுடன் நன்றி பாராட்டுகிறார்கள். நீர் அருந்திவிட்டு கேட்கிறார்கள், அரசர் தன் கூட இருந்த வசீர் மந்திரிடத்தில் கேட்கிறார்கள், இந்த ஊர் தலைவருடைய வீடா இது? அவர்கள் அரசர். இந்த ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தவருடைய வீடா இந்த வீடு? இவ்வளவு அழகான முறையில் அனுசரிக்கிறார்கள் என்று கேட்டதும் வசீர் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை அரசரே, இது ஹாத்தமுல் அஸ்ஸம் என்கிற சூஃபி மகான், அந்த நல்ல மனிதனுடைய வீடு என்று சொன்னதும் அரசர் சொல்கிறார்கள், அப்படியா, ஹாத்தமுல் அஸ்ஸமுடைய வீடா இது? அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேனே, அவர் நல்ல மனிதர், ரஜுலுன் சாலிஹ், ஒரு சாலிஹான மனிதராச்சு அவர், அவர் வீட்டுக்காக நாங்கள் தண்ணி குடிச்சிருக்கிறோம் என்று மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள் அரசர் அவர்கள். அதோடு சேர்த்து மந்திரி இன்னொரு செய்தியும் சொல்கிறார்கள், அரசரே, தாங்கள் இந்த வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் அயலார் இந்த வீட்டுக்கு அயல் வீட்டிலோட கேட்டு பார்த்தேன், விசாரித்தேன். அப்பொழுது எனக்கும் தெரிய வந்தது இது ஹாத்தமுல் அஸ்ஸமுடைய வீடு என்பது. மட்டுமில்லாமல் நேற்றைய தினம்தான் இந்த வீட்டுடையவர் ஹாத்தமுல் அஸ்ஸம் அன்னவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் எனக்கு தெரிய வந்தது அரசரே என்று சொல்கிறார். அது மட்டுமில்லாமல் இவர்கள் வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்கள், மிக்க வறுமையில் இருக்கிறார்கள் என்ற நிலையும் சொன்னதும் அரசர் அவர்களுக்கு இத்தகைய உதவி செய்திருக்கிறார்கள் மட்டுமில்லாமல் நல்ல மனிதருடைய வீட்டுக்கு நாம் வந்து நீர் குடித்திருக்கிறோம், நாம் எப்படி வெறும் கையோடு செல்வது?
அது மட்டும் இல்லாம அரசர் சொல்கிறார்கள், ஏற்கனவே அவர்கள் சிரமத்தில் இருந்தவர்கள், நாம வேற வந்து தொல்லை கொடுத்துட்டோமோ, அவர்கள் இந்த அளவுக்கு நம்மளை கண்ணியம் செய்ததற்காக வேண்டி பிரதி உபாரம் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அனைத்தும் அரச சபையில் இருக்கிறது, அரசருடைய அரண்மனையில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே, என்ன செய்வது என்று யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுதே அரசர் தன் இடுப்பில் கட்டி இருந்த அரசர்கள் கட்டக்கூடிய அந்த இடுப்பு பெல்ட் சொல்லுவோம் இல்லையா, அதனை அவிழ்த்து வீட்டு வாசலில் வைக்கிறார்கள். ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசல் அதை கழட்டி வைக்கிறார்கள். அதில் பவளங்கள், மாணிக்க கற்கள், வைரங்கள் அதில் பதித்திருக்கும். அரசருடைய அந்த இடுப்பில் கட்டக்கூடிய அது ஒரு கயிறு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் வச்சுக்கலாம், ஒரு பெல்ட். அது அரசர்கள் கட்டக்கூடிய ஒரு அணியக்கூடிய ஒரு ஆடை. அதை அவிழ்த்து ஹாத்தம் அஸ்ஸம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசல் வைக்கிறார்கள். வைத்துவிட்டு சொல்கிறார்கள், என்னை பின்பற்றக்கூடியவர்கள், என்னை நேசிக்கக்கூடியவர்கள், தன் தோழர்கள் பார்த்து சொல்கிறார்கள், என்னை நேசிக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உபகாரத்தை நாம் செய்யலாம். ஏன்னா அவ்வளவு விலை உயர்ந்தது அது. இன்று அரசர் இப்படி சொன்னதும் வசீர் கட்டி இருந்த அந்த பெல்ட்டை அவிழ்த்து வைக்கிறார்கள். மந்திரி கட்டுவதற்கும் கூட வரக்கூடிய மற்ற சகாக்கள் கட்டக்கூடிய அந்த இதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எப்படியா இருந்தாலும் அனைத்தும் விலை உயர்ந்த ஆவரணங்கள் அவையெல்லாம் எல்லோரும் கழட்டி வைத்து விட்டார். வசீரிடத்தில் அரசர் சொல்கிறார்கள், அவர்களுக்கு இந்த உதவியை நாம் செய்தது மட்டுமில்லாமல் இதனுடைய கிரயங்களை நம்ம கொடுத்துதான் ஆகணும், அவர்கள் சிரமம் வைக்கக்கூடாது என்று வசீரை நியமித்து அத்துணை அந்த ஆவரணங்களையும் அந்த பெல்ட்டையும் எடுத்துக்கொண்டு, விலை மதிப்பு சொல்ல முடியாத உயரமான கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிற, அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஆவரணம் அது, அவையெல்லாம் சுமந்து கொண்டு அத்துணை பேருக்கும் செல்கிறார்கள். அரசரை எந்த ஒரு கூடாரத்தில் அவர்கள் தங்க வைத்து விட்டு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்து அவர்கள் தங்க வைத்து விட்டு, இந்த ஆவரணங்கள் சுமந்து கொண்டு அங்கிருக்கிற கடத்தெருக்களில் போய் அதை விலை பேசி அதை விற்று அதனுடைய கிரயங்களை, நாணயங்களை அள்ளி கொண்டு சுமந்து கொண்டு வந்து ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டு கதவை தட்டி அவர்களிடத்தில் நன்றியாக, உபகாரமாக, சந்தோஷமாக அது அத்தனை ஒப்படைக்கிறார்கள். எப்படி இருக்கும் இந்த நிலை சிந்தித்து பார். அத்தனை ஒப்படைக்கிறார்கள், மனமகிழ்ச்சியுடன் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு இறைவனை புகழ்கிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள், அல்லாஹ்வை போற்றுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு மூலையில் இருந்து அழுகிற குரல் சத்தம் கேட்கிறது. அழுகிற குரல் சத்தம் கேட்கிறது. யார் அழுவது என்று திரும்பி பார்த்தால், எந்த சிறுமி பிரார்த்தனை கேட்டு இத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த சிறுமி ஒரு இடத்தில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுத்து கொண்டிருக்கிறார். இந்த தாயால் கேட்கிறாள், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் நீ ஏமா அழுகிறா, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அந்த சிறுமி சொல்லுகிற பதில் வியக்க வைக்கிறது. இந்த சிறுமி சொல்லுகிறார், என் அன்பு தாயாரே, நேற்றைய தினம் முழுவதும் பசி பட்டணியில் நாம் வாடி போய் இருந்தோம். உண்ணுவதற்கு ஏதேனும் உணவு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம், பசியில் இருந்தோம். ஆனால் இன்றைய தினம் அல்லாஹ்வின் படைப்பில் ஒரு படைப்பு இந்த அரசர், அவர் எங்களை பார்த்து, எங்கள் நிறையை பார்த்து எங்களுக்கு இத்தகைய கருணையும் அன்பும் பாசமும் அரவணைப்பும் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், படைத்த ரப்பு நம் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் பாசமும் எடுத்திருப்பான். அந்த ரப்பை நினைத்து, அவன் கருணையை நினைத்து நான் அழுகிறேன் என்று அந்த குழந்தை சொன்னதும் வியந்து போனார்கள் அத்தனை பேர்கள். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி பிஹம்தி. எத்தகைய ஒரு இறை சிந்தனை, இறைவனை பற்றி உண்டான ஒரு
அறிமுகம் அந்த குழந்தை பருவத்தில் அந்த பிள்ளைக்கு. உடனே அந்த குழந்தை இன்னொரு துவாவும் செய்கிறது, யா அல்லாஹ், இன்றைக்கு உன் அருளால் இத்தகைய வளம் நீ கொடுத்திருக்கிறாய், என் தந்தையை யா அல்லாஹ் நீ அரவணைப்பாயாக, உன் பாதையில் வந்திருக்கிற என் தந்தையை யா அல்லாஹ் நீ அரவணைப்பாயாக, அவர்களை மறந்து விடாதே அல்லாஹ், அவர்களை கருணை காட்டுவாயாக என்று இந்த குழந்தை இப்படியும் துவா செய்கிறது. சாலிஹான குழந்தைகளை நாம் சமூகத்தில் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் நசீபை தந்தருள் புரிவானாக. இவ்வாறு சிறுமி துவா கேட்க அல்லாஹ் பல பாக்கியங்களை இந்த சிறுமியினுடைய அந்த குழந்தையினுடைய தகப்பனார் ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் வழங்குகிறார். ஹஜ்ஜிக்காக வேண்டி பயணம் புறப்பட்டு ஒரு சில நாட்கள் ஆகிறது. ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ஜினுடைய குழுவுடன் சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் மிகுந்த கவலையும் உள்ளத்தில் அழுத்தமும் குடும்பத்தை நினைத்து இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த குழந்தையினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்ட ரப்புல் ஆலமீன் தன் குடும்பத்துக்கு அருள் செய்ததை போன்று தன் தந்தைக்கும் அல்லாஹ் அருள் செய்கிறான். அந்த பிஞ்சு உள்ளம், இந்த சாலிஹான குழந்தையினுடைய துவா தந்தைக்கும் அல்லாஹ் பிரதிபலிக்க செய்கிறான். ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செல்கிற இந்த ஹஜ்ஜினுடைய குழுவின் தலைவர், இந்த குழுவின் அமீர் அவர்களுக்கு பயணத்துடைய இடையில் அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். இவர் நோய்வாய்ப்படும் பொழுது பயணம் இடையிலேயே நிற்கிறது. அமீர் அவர்கள் வேண்டுகிறார்கள், குழுவில் யாராவது வைத்தியர் இருக்கிறார்களா, எனக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு என்று வேண்டுகிறார்கள். உடனே அங்கு உள்ளவர்கள் தேடி பார்க்கிறார்கள், வைத்தியர்கள் யாரும் இல்லை. யாரும் இல்லை என்று தெரிந்ததும் அந்த கூட்டத்தின் தலைவர் மீண்டும் கேட்கிறார்கள், யாராவது நல்ல மனிதர் இருக்கிறார்களா, ரஜுலுன் சாலிஹ் இருக்கிறாரா, ஓதி பார்ப்பதற்காக வேண்டி. ஓதி பார்க்கக்கூடிய நல்ல மனிதர் யாராக இருந்தால், ஓதி பார்ப்பதற்கு நல்ல மனிதர் யாராவது இருந்தால் அவரை அழைத்து ஓதி பார்க்க சொல்லுங்கள் என்று அவர்கள் பணிக்கிறார்கள். உடனே அங்குள்ளவர்கள் சொல்கிறார்கள், ஆம், நம் குழுவில் ஒரு நல்ல மனிதர், இந்த ஊரை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு இருக்கிறார்கள் என்று தகவல் சொன்னதும் அவர்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. மிக கண்ணியமாக கௌரவமாக அவர்கள் அழைக்கப்பட்டு அரசர், அதாவது தலைவருக்கு, அந்த கூட்டத்தினுடைய தலைவருக்கு ஓதி பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வின் பேரருளால் அவர்கள் ஓதி பார்க்கிறார்கள். ஓதி பார்த்ததும் அல்லாஹ்வின் பேரருளால் அவர்களுடைய அந்த கூட்டத்தின் தலைவர், அந்த ஹஜ்ஜி கூட்டத்தின் தலைவருடைய நோய் குணமாகிறார். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஆனந்தம் அடைகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். ஹாத்தமுல் அஸ்ஸம் யார் என்று விசாரிக்கிறார்கள். எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறார்கள். உள்ளவர்கள் எல்லாம் அவர்களை பற்றி சொல்ல, அவர்கள் தன்னை பற்றி சொல்ல, அந்த கூட்டத்தில் வந்த தலைவருக்கு அவர்கள் மிகவும் உகப்பானவர்களாக, மஹப்பத்தானவர்களாக, அந்த பயணத்தில் ஒரு சிறந்த நண்பராக ஆகிவிட்டார்கள். உடனே அந்த தலைவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஹாத்தம் அவர்களே, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த பயணம் இன்றிலிருந்து நீங்க ஹஜ்ஜுக்கு சென்று அங்க தங்கி அங்கிருந்து திரும்ப ஊருக்கு வரும் வரைக்குண்டான அனைத்து விதமான செலவுகளும் அது என் பொறுப்பு, நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க இன்றிலிருந்து என்னுடைய பயண நண்பர், நீங்க பயணத்தை முடிச்சு ஊருக்கு திரும்ப வரைக்கும் உங்களுக்கு உண்டான உணவுகள், தங்கும் இடம் வசதி அனைத்துக்கும் நான் பொறுப்பு, நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னுடன் நீங்க நிம்மதியாக மனமகிழ்ச்சியுடன் வரலாம் என்று சொன்னதும் வானத்தை பார்த்து கரம் உயர்த்தி இறைவனுக்கு ஷுக்ர் செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை இத்தகைய ஒரு நிலையை அல்லாஹ் கொடுத்தானே என்று மனமகிழ்ச்சியுடன் அவர்கள் துவா செய்கிறார்கள். என்றாலும் ஒரு கவலை, என்ன கவலை? தன் குடும்பத்தை நினைத்து ஒரு கவலை. குடும்பத்தில் அங்கு நடந்த செய்திகள் எதுவுமே இவர்களுக்கு தெரியாது. தன் குடும்ப கவலையிலே அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு கருணை செய்திருக்கிறான், உதவி செய்திருக்கிறான், என் குடும்பம் என்ன நிலையில் இருக்கிறதோ தெரியவில்லை என்று
அந்த நல்ல மனிதர் ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று இரவு உறங்குகிறார்கள். உறக்கத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, யா ஹாத்தம், மன் அஸ்லஹ முஆமலதஹு மஅனா, யார் எங்களுடன் கொடுக்கல் வாங்கலை சரியாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் இருக்கிற கொடுக்கல் வாங்கலை நாம் சரியாக ஆக்கிக் கொள்வோம். எங்களிடத்தில் யார் சரியாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் நாங்கள் சரியாக நடந்து கொள்வோம் என்ற இந்த செய்தி கனவில் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதோடு சேர்ந்து ஒரு காட்சியும் காட்டப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. எந்த காட்சி? தன் குடும்பத்திற்கு நிகழ்ந்த அந்த நிகழ்வை அல்லாஹ் இவர்களுக்கு கனவாக காட்டுகிறான். தன் குடும்பத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வை அல்லாஹ் இங்கு கனவில் அறிவிக்கிறான். இதை பார்த்த மனமகிழ்ச்சியுடன் காலையை விழித்து அல்லாஹ்வுக்கு மீண்டும் ஷுக்ர் செய்கிறார்கள். ஒரு சிறுமி என் மகளுடைய அந்த அழகான பிரார்த்தனையை ஏற்ற அல்லாஹ் என் குடும்பத்துக்கும் அருள் செய்தான், மட்டுமில்லாமல் அல்லாஹ் எனக்கும் அருள் செய்தான் என்பதை நினைத்து ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் அடைகிறார். சிறப்பான முறையில் பயணத்தை முடித்து விட்டு ஊர் திரும்புகிறார்கள். ஊருக்கு வந்ததுக்கும் வீட்டிற்கு வந்ததும் தன் மகளை வாரி கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அந்த தந்தை ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் விட்டு அழுது சொல்கிறார்கள், வயதில் சிறியவளாக இருந்தாலே அன்பு மகளே, அல்லாஹ்வினுடைய பார்வையில் நீ மிக சிறந்த ஒரு பெண், நீ மிக சிறந்த ஒரு பிள்ளை என்று தன் மகளை கட்டி அணைத்து கண்ணீரோட மனமகிழ்ச்சியாக இந்த வார்த்தையை கூறுகிறார்கள், பாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி அல் முஸ்ததரஃப் ஃபீ குல்லி ஃபன்னின் முஸ்ததரஃப் என்கிற கிதாபில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அழகான இந்த நிகழ்வு நமக்கு அழகான நல்ல படிப்பினைகளை எடுத்துரைக்கிறது. தளரா இறை நம்பிக்கை வளரும். அல்லாஹ் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் ரப்புல் ஆலமீன் அவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒரு பொழுதும் வீணடிக்க மாட்டான் என்பதற்கு இந்த நிகழ்வு நமக்கு ஒரு சான்று. அது மட்டுமில்லாமல் அல்லாஹ்வை அறிந்தவர்களுக்குத்தான் அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறானே ஒழிய வயதிற்கு அல்ல. வயதை தாண்டியும் அந்த குழந்தை அல்லாஹ் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமானங்களும் கொடுத்த நல்ல பலன்களும் இந்த தகவல் மூலமா நாம் கற்றறிந்தோம். அப்ப அல்லாஹுவை ஆழ்ந்த நம்பிக்கை, அவன் மீது உண்மையான நம்பிக்கை, உண்மையான எதிர்பார்ப்பு அவன் மீது வைக்க வேண்டும். நிச்சயம் ரப்பு தருவான். அவன் ரஹ்மத்தை ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், அந்த ரஹ்மத்தை நாம் ஆதரவு வைக்க வேண்டும். அவன் மீது இஹ்லாஸான நம்பிக்கை, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் ரப்பு தருவான், அவனால் முடியும். ரிஸ்க் கொடுப்பவன் நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளோ நம்மளை வழிநடத்துகிற குடும்பத்தினர்களோ அல்ல, அவர்கள் எல்லாம் காரணம் கொடுப்பவன் ரப்புல் ஆலமீன். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் எத்தனையோ பேர்கள் வியாபாரங்கள் முடங்கி போய், எத்தனை வியாபார தரங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு எந்த விதத்திலும் ரிஸ்க் குறைவென்று நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் நம் மீது வைத்திருக்கிற கருணை. அதே சமயத்தில் நாம் அவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை வைக்கக்கூடியதுடைய பலனை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. மட்டுமில்லாமல் குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். அதை கொண்டு குடும்பத்திற்கு பரக்கத் இருக்கிறது. குழந்தைகளை தீன் மார்க்கப்பட்டுள்ள சிறு பிராயத்திலேயே அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தையும் அறிமுகத்தையும் சொல்லி வளர்க்கப்பட வேண்டிய குழந்தைகள். அப்படிதான் அவர்களை வளர்க்க வேண்டும். இறை நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மார்க்கத்தின் பக்கம் வழி நடத்த வேண்டும் என்கிற ஒரு நிலையை இந்த தகவல் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போன்று சாலிஹீன்கள் என்றைக்கும் இறைவனிடத்தில் மதிப்பு பெற்றவர்கள். சாலிஹீன்கள் என்றைக்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள்.
உபகாரம் செய்தால் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். உதவி செய்தவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அதை விரும்புகிறான். மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லா. குறைந்தபட்சம் நன்றியாவது செலுத்த வேண்டும். மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான் என்ற இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த நிகழ்வு நாம் பார்த்தோம். குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்ததுனால அல்லாஹ் அதை கொண்டு மிகப்பெரிய பரக்கத். அந்த அரசர் பிரதி உபகாரம் செய்தார், குடும்பம் செழிப்பாக வாழ்ந்தது. இங்கு ஓதி பார்த்து அல்லாஹ்வின் பேரருளால் நோய் குணமடைந்தது. அந்த பயணம் முடியும் வரைக்கும் உண்டான பாக்கியத்தை, அந்த செலவினங்கள் அல்லாஹ் அவருக்கு உபகாரமாக, அவர் நியாமத்தாக கொடுத்தார். இங்கு உபகாரம் பிரதி உபகாரம் என்கிற நல்ல பண்பு இதுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப உபகாரம் செய்தால் அழகான முறையில் பிரதி உபகாரம் செய்வது நல்ல மனித நேயம் என்பதை இந்த தகவல் நமக்கு உணர்த்துகிறது. இத்தகைய நல்ல பண்புகள் உள்ளடக்கிய இந்த நிகழ்வுகளை, இது போன்ற பல நிகழ்வுகளை நாம் கேட்டறிவோம், அதுவும் நடப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல் மக்களாகவும் சாலிஹான குழந்தைகள் பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாகவும் சமூகத்தில் சிறந்தவர்களாகவும் நல்லடியாராக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருளையும் தௌஃபீக்கையும் அருள் பாலிப்பானாக, தந்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.